லியோ என்ற இளைஞன் தனது தோல்விகளால் மிகுந்த மனச்சோர்வும் பாரமும் அடைந்திருந்தான். அவன் தன் கிராமத்தில் இருந்த ஒரு முதிய ஞானம் மிக்க வழிகாட்டியிடம் சென்று, வாழ்க்கை ஏன் இவ்வளவு பாரமாக இருக்கிறது, என்னால் ஏன் முன்னேறிச் செல்ல முடியவில்லை என்று கேட்டான். அந்த வழிகாட்டி அதற்கு பதிலளிக்கவில்லை. மாறாக அவர் லியோவிடம் நடுத்தர அளவுள்ள ஒரு கல்லைக் கொடுத்தார். இதை உன் கை நீட்டிய நிலையில் உனக்கு முன்னால் பிடித்துக்கொள் என்று அவர் அறிவுறுத்தினார். லியோ குழப்பமடைந்தாலும் அவர் சொன்னபடியே செய்தான். இதன் எடை எவ்வளவு என்று வழிகாட்டி கேட்டார். அவ்வளவு பாரமாக இல்லை என்று லியோ புன்னகைத்தான். 5 நிமிடங்கள் கடந்தன. லியோவின் கை நடுங்கத் தொடங்கியது. 10 நிமிடங்கள் கடந்தன. அவனது தசைகள் எரிச்சலடைந்தன. கை மரத்துப் போனது. 20 நிமிடங்களுக்குப் பிறகு லியோவால் அதைத் தாங்க முடியாமல் கல்லை கீழே போட்டுவிட்டான். இப்போது இது 100 பவுண்டு எடை கொண்டது போல தோன்றுகிறது என்று அவன் மூச்சிரைக்கக் கூறினான். வழிகாட்டி புன்னகைத்துக் கொண்டு, அந்த கல் மாறவில்லை, ஆனால் அதை எவ்வளவு நேரம் நீ பிடித்துக்கொள்ளை. உனது கடந்த காலத் தவறுகள், கவலைகள் மற்றும் தோல்விகள் அனைத்தும் இந்த கல்லைப் போன்றவைதான். நாள் முழுவதும் அவற்றை நீ சுமந்து கொண்டிருந்தால் அவை உன்னை முடக்கிவிடும். அந்த கல்லைக் கீழே வைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தடுத்து நிறுத்தும் பாரம் என்பது அந்த சுமை மட்டுமல்ல, அதை எவ்வளவு காலம் சுமக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை நீயே மன்னித்துக்கொள். நேற்றைய விஷயங்களைக் கடந்து செல். நாளைய தினத்திற்காக உன் சுமையைக் குறைத்துக்கொள்.